புதுச்சேரி பாகூர் அடுத்த பனையடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுரு. 34 வயதாகிறது. வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்புதான் இவருக்கு திருமணம் நடந்துள்ளது. ராஜகுருவின் மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறார். இவரது நண்பர் மோகன்ராஜ் பனையடிக்குப்பம் பகுதியில் மீன் குட்டை வைத்திருக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராஜகுரு அங்கு சென்று கொட்டகையில் தங்குவது வழக்கமாக இருந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு ராஜகுரு கொட்டகைக்கு படுக்கச் சென்றுள்ளார். அடுத்த நாள் காலையில் அவர் இரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சில்லாமல் கிடப்பதை அந்த வழியாகச் சென்றவர்கள் பார்த்துள்ளார்கள். உடனே ராஜகுருவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதுமாக காயங்கள் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக அவரை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ராஜகுரு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இதனால் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ராஜகுருவுக்கு என்று சொல்லிக் கொள்ளும் அளவில் எதிரிகள் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. ஊருக்குள் அவர் எல்லோரிடமும் அன்பாகவே பழகி வந்துள்ளார். அப்படி இருக்கும் போது அடித்தே அவரை கொலை செய்யும் அளவுக்கு அவர் மீது வெறியில் இருந்தவர் யார் என்று ஊரே குழம்பி போயிருந்தது. இந்த சூழலில்தான் போலீசார் ராஜகுருவின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் நடந்த பயங்கரம் தெரிய வந்தது. தினேஷின் தங்கைக்கு சமீபத்தில் திருமணமாகி உள்ளது. சம்பவத்தன்று அவர் வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மாடியிலிருந்து ராஜகுரு எட்டி பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இது தினேஷுக்கும் அவரது தங்கை கணவருக்கும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருவரும் நண்பர்களோடு சேர்ந்து ராஜகுருவை தட்டி கேட்க முடிவெடுத்தனர். சம்பவத்தன்று ராஜகுரு மீன்குட்டை கொட்டகையில் படுத்திருந்த போது, எதற்காக என் தங்கை குளித்ததை எட்டி பார்த்தாய் என்று தினேஷ் கேட்டுள்ளார். இதனால் அங்கு வாக்குவாதம் வெடித்துள்ளது. தினேஷும் அவரது நண்பர்களும் ராஜகுருவை பிளாஸ்டிக் சேர், இரும்பு ராடு, தடி போன்ற ஆயுதங்களால் தாக்கியுள்ளார்கள். இதில் பலத்த காயமடைந்த ராஜகுரு சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கிறார். அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தினேஷ் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். ராஜகுருவின் கொலை அவரது உறவினர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.